ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில் லொக்கேட்டாக இருக்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோவில் 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால சிவன் கோயில்னு சொல்கிறாங்க. நாங்கள் அர்ச்சனை பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு கோயில் சைடில் இருந்த கடைக்கு போயிருந்தோம். அப்போ கோயில் காம்பவுண்ட் மேலே ஏதோ ஒன்று இருந்துச்சு. நான் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சொன்னேன், இன்னமும் பார்க்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஆந்துன்னு சொல்லிட்டு. பார்த்தா அது வெள்ளை அந்த பாவத்துக்கு கண்ணு தெரியாமல் அது வேறு குட்டி ஆந்துன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கண்ணு தெரியாமல் ஒரு மாதிரி வந்து இந்த காம்பவுண்ட்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. சரி நம்ம பூஜை முடிச்சுட்டு வந்து இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அர்ச்சனை பொருள் வாங்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் போன டைமில் அவ்வளவும் கூட்டமும் இல்லை, கம்மியாக தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட போயிட்டோம். இங்கே சுவாமி பேர் வந்து வைத்தீஸ்வரர் அண்ட் அம்மன் பேர் வந்து தையல் நாயகி. இந்த கோவில் தான் சென்னையிலே லொக்கேட்டாக இருக்க ஒரே செவ்வாய் நவகிரக ஸ்தலம்னு சொல்கிறாங்க. செவ்வாய் தோஷத்துக்கு சிறந்த பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளில வந்து பார்த்தா 3 ஆந்தை அங்கே இருந்துச்சு. 3மே வெள்ளை ஆந்தை, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் மீடியம் சைஸ், இன்னொன்று ரொம்ப குட்டியான ஒரு ஆந்தை இருந்துச்சு. நான் போய் கிட்ட வீடியோ எடுத்தேன். அது அழகாக பூசம் கொடுத்து உட்காந்துட்டு இருந்துச்சு. வெள்ளை ஆந்தை பார்த்தா அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆந்தை கீழே இருந்ததுனால அதாவது மேலே ஏற முடியல, அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு அங்கிள் வந்து அதை குச்சியில் ஏற்றி வந்து மேலே காம்பவுண்டில் விட்டாங்க. அது போய் அது ஃபேமிலிக்கிட்டேயே சேர்ந்துருச்சு. நாங்களும் அதை நின்று பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.